நில்லு. அம்மா யாருமா அவன்? நம்ம தாரணி பின்னாடி போயிட்டு இருக்கான். தெரியலண்ணே, ஏதோ தப்பான நோக்கத்தோட தான் அந்த புள்ள பின்னாடி போயிட்டு இருக்கான். 2 அடி கொடுத்துட்டாதான் சரி வரும். ஆமா மரகதம், நீ சொல்றது சரிதான். ஆ, அவனை பார்த்தா திருட்டு பை மாதிரி இருக்கான். ஆமா. பொம்பளை பொறிக்கு போல இருக்கு. இந்த பார்வை பாக்குறான். 2 பேரும் போய் செவிலே 2 அரை ஆமாண்ணே, அடிச்சிட்டு வா வாங்க போலாம். போலாம். ஏய், உன்னதான் கூப்பிடுற, ஒரு நிமிஷம் நில்லு. ஏய், கூப்பிட போயிட்டு. யாரா நீ? ராஸ்கல், எங்க ஊர் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? பொறுக்கி ராஸ்கல். ஓடுங்க அவனை. விளக்கமா தலை அடிக்கணும். பொம்பளை பிள்ளைங்க தனியா போனா பின்னாடியே போதே வேலையை ஏன்ட்ட விடு தாரணி, நான் பாத்துக்கிறேன். ஆமா தாரணி, விடு அவனை. இல்ல இவனை நான் என் முத்துப்பாண்டி மாமா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். அவர்கிட்ட 4 சாத்து வாங்கினாதான் இவெல்லாம் திருந்துவான். சரியா சொன்ன தாரணி. முத்துப்பாண்டி அடிச்சாதான் இவனுக்குலாம் புத்தி வரும். முத்துக்கிட்ட இழுத்துட்டு கூட்டிட்டு போமா. ஐயோ, என்ன சொல்றேன்? என்னடா பாக்குறேன்? ஓட பொறுக்கிறா. போடா, இழுத்துட்டு போமா, இழுத்துட்டு போமா. போடா. வந்துறாங்க. தாரணி, என்ன நீ? அவங்க தான் என்ன யாருன்னு தெரியாம கண்ணா பின்னாடி அடிச்சிட்டாங்கண்ணா. நீயும் என்ன சட்டையெல்லாம் பிடிச்சி அசிங்கப்படுத்துற. பின்ன நீ பண்ண வேலைக்கு உன்னை கொஞ்சுவாங்களா? சொல்லு, எதுக்கு நீ என் பின்னாடி வந்த? என்ன தாரணி, நான் என்னமோ உனக்கு யாரோங்கிற மாதிரி சொல்ற? நம்ம 2 பேரும் லவர்ஸ் தானே. அது உனக்கும் எனக்கும் தான் தெரியும். இந்த ஊர்ல இருக்கிற மத்த யாருக்கும் தெரியாதுல்ல. நீ வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட கால் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல வந்ததான் வந்த உடனே என்ன கூப்பிட்டு பேசிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு திருட மாதிரி ஒளிஞ்சு வந்த? அது சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்ட்டு தான். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, அதை விட நீ திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்க. இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். நானா உனக்கு ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கவே மாட்டேங்கிற, நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிற. அதான் உன்னை நேர்லயே பாத்திரலான்னு காலையிலேயே உங்க ஊருக்கு வந்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அடி வாங்கினதுதான் மிச்சம். சரிங்க வா. ரொம்ப வலிக்குதா? கோச்சுக்காத, தெரியாம நடந்துருச்சு. சரியா? சரி, அதை விடு. நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நான் பண்ணும்போது நீ ஏன் எடுக்கல? உனக்கு விஷயம் தெரியாதா? எங்க அப்பா இறந்துட்டாரு.